Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C program யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட் இன்புட் கொடுத்தா அந்த டேட்ல என்ன டே இருக்கு அப்படினு சொல்லி ஃபைண்ட் பண்றதான ப்ரோகிராம் தான் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்ன டேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிற டேட்ல சண்டேவா மண்டேவா அந்த மாதிரி என்ன டே இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கான ப்ரோகிராம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் டேஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டில் என்டர் த இயர்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா 2014 அப்படின்னு சொல்லி இயர் கொடுக்குறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் த மந்த் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு 12 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா என்டர் த டேன்னு கேட்குது. அதாவது நான் 12 அப்படின்னு கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா 2014 12 அப்படின்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் பார்த்தீங்கன்னா 12/12/2014. இந்த டேட்டில் இருக்க டே என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணால் ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். அது என்ன டே, அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு டேட் இன்புட் கொடுத்தாலும் அந்த டேட்டில் இருக்கிற டே என்னன்னு சொல்லி நம்ம சிம்பிளாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு சி ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சி ஃபைல் அப்படினால ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஆஷ் இன்க்ளூட் stdio.h, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்.hங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். இன்க்ளூட் conio.h, அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா void main, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஜஸ்ட் அந்த வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணோம். நான் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயினாக இயர் மந்த் டேட் இன்புட் வாங்குறதுக்கு மட்டும் வேரியபிள் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ நம்ம யூஸ் பண்ண ஒரு வேரியபிள்ஸ் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இன்டிஜர் டைப்பில் டே, அதாவது டேட்டுக்காக டி, அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்துக்காக எம், இயருக்காக ஒய்ன்னு சொல்லி ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எந்தெந்த மந்தில் என்னென்ன டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், எந்தெந்த மந்தில் எவ்வளோ டேஸ் இருக்குது, அதாவது 30 டேஸ் இருக்கா, 31 டேஸ் இருக்கா, 28 டேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இன்டீஜர் டைப்பில் ஒரு அரே வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். MON, அதாவது மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லி இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த அரேவுடைய ஃபஸ்ட்டு இந்த மந்த் ஆஃப் 0 அப்படிங்கிற அட்ரஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா 31 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனவரி மந்தில் நமக்கு 31 டேட்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், 31 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 28ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா 20 லீப் இயர் தான் நமக்கு 29 வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 28 வரும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நார்மலாக நான் 28ன்னு கொடுத்துறேன். நம்ம ஒருவேளை நம்ம கொடுக்க போகிற இயர் லீப்பாக இருந்தால் மட்டும் அது 29 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இஃப் கண்டிஷன் வச்சு அதை நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 28 கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 31 டேட்ஸ் இருக்கும். அதனால் தான் 31 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 இருக்கும். அதனால் பண்ணுறேன் 30ன்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே மந்தில் நமக்கு 31 டேட்ஸ் இருக்கும். அதனால் இந்த இடத்துல மேன்னு சொல்லி கொடுத்து 31 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஜூனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 டேஸ் இருக்கும். அந்த இடத்துல 13 கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 31 டேஸ் இருக்கும். என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல 31 சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நமக்கு 31 டேட்ஸ் இருக்கும். அதனால் அந்த இடத்துல 31 கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 டேஸ் இருக்கும். அதனால் இந்த இடத்துல 13 சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 31 டேஸ் இருக்கும். அந்த இடத்துல 31 சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் 30 டேஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பரில் 31 டேஸ் இருக்கும். அதனால் நம்ம இடத்துல 31 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இதை நம்ம எதுக்காக இந்த இடத்துல இப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு மந்தில் இருக்க டேஸை நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு அட்ரஸில் இப்போ மந்த் அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் எடுத்துகிட்டு அதனுடைய 0 அட்ரஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜனவரி மந்த்து இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், சீக்வன்ஸாக ஸ்டோர் பண்ணிட்டு வந்துட்டேன். மந்த் ஆஃப் 11 அப்படிங்கிற அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் மந்த், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பரில் இருக்க மந்த்ஸ், அதாவது டிசம்பரில் இருக்க நமக்கு டேஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த மந்த்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிஜரில் இந்த டே மந்த்து இந்த இயர்லாம் இன்புட் வாங்குறதுக்கான வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன், CLR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பிரிண்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் இன்புட் வாங்கணும். அதுக்காக ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த இயர்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் த இயர். நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம யூஸருக்கு கொடுக்குற அந்த இயரை நம்ம இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஸ்கேன்ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிற வேல்யூவை இன்புட் வாங்கி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம இன்புட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிஜரில் தான் கொடுப்போம். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் ஸ்ட்ரிங் %d கொடுக்குறேன். நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிற
வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இயர் இன்புட் வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மந்த் இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற மந்த் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த மந்த்தை நான் என்ன பண்ணுறேன், எம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக அட்ரஸ் ஆஃப் எம்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டே, அதாவது என்ன டேட், அதாவது டேட் நம்ம இன்புட் வாங்கணும். அந்த டே, அதாவது இப்போ 12/13 அப்படிங்கிற டேவை நம்ம இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த டே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை டி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயர் இன்புட் வாங்கியாச்சு, மந்த் இன்புட் வாங்கியாச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இது எந்த மெத்தடில் பண்ண போகிறோம், ஒரு சின்ன மேத்தமெட்டிக் கால்குலேஷனில் தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இயரில் இருக்க ஆட் டேஸை கவுண்ட் பண்ணி தான் இந்த நம்ம என்ன டேன்னு சொல்லி அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான மெத்தட் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆட் டே கவுண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இயர் அசியூம் பண்ணோம். அந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 1600 அப்படிங்கிற இயர் தான் ஸ்டார்டிங் இயராக மேக்ஸிமம் அசியூம் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல நான் 1600 அப்படிங்கிற இயரை மைனஸ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இயர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க நான் இயர் என்ன பண்ணுறேன், அந்த இயர்லேருந்து ஒரு இயரை நான் மைனஸ் பண்ணுறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற இயர் வந்து கரண்ட் இயர், நம்ம கரண்ட் இயர் வந்து கவுண்டிங்கில் எடுத்துக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், அதனோட ப்ரீவியஸ் இயர் வரல இருக்கிற வேல்யூஸ் நான் எடுத்துக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இயர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். NY அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். NY அந்த வேரியபிள் என்ன பண்ணுறேன், அந்த 1600க்கு மேலே இருக்கிறதுலேருந்து நமக்கு இந்த இப்போ நம்ம கொடுத்த இயர் வரல எத்தனை இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன், சப்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுத்த இயர் பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதில் என்ன பண்ணுறேன், நான் 1600 அப்படிங்கிற இயர் இந்த இடத்துல சப்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ NY அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல NY அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிமைண்டர், அது NY அப்படிங்கிற வேரியபிளில் எத்தனை 100 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், NHY அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 100 இயர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இடத்துல யூஸ் பண்ணுறேன். அதில் என்ன பண்ண போகிறேன், அந்த NY அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க இயர்ஸை நான் 100ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் எத்தனை 100 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகிடும். அடுத்து என்ன பண்ண போகிறேன், அந்த ரிமைண்டர் மீதி எத்தனை இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் 1 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், NOY அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அந்த NY அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை நான் பர்சன்டேஜ் பண்ணுறேன். அதாவது என்ன பண்ணுறேன், மாடுலோ சைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், அதனுடைய ரிமைண்டர் ஸ்டோர் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 100ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும், டோட்டலாக நம்பர் ஆஃப் 100 இயர்ஸ் தனியாக பிரிஞ்சிடும், நம்பர் ஆஃப் 1 இயர்ஸ் நமக்கு தனியாக பிரிஞ்சிடும். ஆட் டேங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நமக்கு நார்மல் இயரில் 365 டேஸ் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், வீக்கால் டிவைட் பண்ணுறேன், அதாவது 7ஆல் டிவைட் பண்ணுறேன். நமக்கு ரிமைண்டர் இருக்கிற டேஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் ஆர்டினரி இயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட் டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு லீப் இயரில் 2 ஆட் டே இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் டேஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இயரில் இருக்கிற லீப் ஒவ்வொரு இயர்ஸில் இருக்க நம்ம ஆட் டேஸை ஃபைன் பண்ணி ஆட் பண்ணுறதை விட நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், 100 இயர்ஸை நான் பிரித்தேன் பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, 100 இயர்ஸில் டோட்டலாக நமக்கு 5 ஆட் டேஸ் இருக்குது. அந்த சிம்பிள் கால்குலேஷனுக்காக தான் என்ன பண்ணுறேன், இந்த 100 இயர்ஸ் அதை எத்தனை 100 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபைன் பண்ணேன். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 100 இயர்ஸில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கோ அதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 400 இயர்ஸுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லீப் இயர் நமக்கு கவுண்ட் ஆகும் அந்த 100 இயர்ஸில். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் வச்சு ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். அதாவது நம்பர் ஆஃப் 100 இயர்ஸில் NHY அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 அப்படின்னு இருந்தால், அல்லது 4 அல்லது NHY அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 8 அல்லது 12 16 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஓட மல்டிபிளாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீப் இயராக இருக்கும். அந்த இயரில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இஃப் கண்டிஷனை வச்சு செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்கா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளில் நமக்கு 12 இருக்கான்னு செக் பண்ணோம். அப்போ நான் 12 செக் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்கேட் யூஸ் பண்ணோம், நான் டபுள் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணோம். நான் இந்த இடத்துல ஆர்கேட் யூஸ் பண்ணுறேன். NHY அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 16 இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் நான் என்ன பண்ணணும், அந்த ஆட் டேஸில் ஒரு டேஸ் நான் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது டோட்டல் ஆட் டேஸ்
இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 100 இயர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், TONHY அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா NHY, அதாவது ஒரு 100 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 5 ஆட் இயர்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் NHY அப்படிங்கிற வேரியபிளை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஆட் இயராக இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும், சாரி லீப் இயர் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேஸ் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். என்ன பண்ணுறேன், +1ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஒருவேளை எனக்கு இந்த இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வரல அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக அந்த 5ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். அதுக்காக என்ன பண்ணுறேன், எல்ஸ் பாட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். எல்ஸ் TONHY அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், NHY அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க இயர்ஸோட ஜஸ்ட் நான் 5 மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். எனக்கு டோட்டலாக அந்த எத்தனை இயர்ஸ் இருக்கோ அந்த அத்தனை இயர்ஸ்க்கு நமக்கு என்ன ஆகும், அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவில் மல்டிபிள் ஆகி நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண வேரியபிளாக ஸ்டோர் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன், NHY NOY அப்படிங்கிற வேரியபிளாக நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். NHY நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NOY அப்படிங்கிற வேரியபிளில் டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும், TONHY அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணோம். அந்த வேரியபிளை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 டேஸில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிட்டோம். இதனோட கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.